अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओं सहना भवतु सहनो पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं भूमिष्ठापिनयात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापिया या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। विस्त्रस्तपापां तृतश्रीर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यत् श्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैः न च दैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। சூரியலோகத்துக்கு போயிருக்கார் சிவசர்மன். அங்க சூரிய பகவானை பார்த்தார். காயத்ரியினுடைய மகிமை சொல்லப்பட்டுட்டு வர்றது அதை பார்த்துட்டு இருக்கோம். காயத்ரி வேத ஜனனி காயத்ரி பிராமண பசூஹு காதாரம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி தேன கீயதே. காயத்ரி தான் வேதத்திற்கு மாதா. காயத்ரி சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்ஸனஹா அப்படின்னு நம்ம ஆயாத்து வரதா தேவி அதுல சொல்றோம். ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம் காயத்ரி சந்தசாம் மாதா. வேத மாதா. சந்தசுங்கிறது மீட்டர் மட்டும் இல்லை, இங்க சந்தசுங்கிறது வேதத்தை சொல்றது. வேத மாதா அப்படிங்கிறதுனால இங்க வேத ஜனனி. காயத்ரி வேத ஜனனி. காயத்ரி பிராமண பிரசூஹு. பிராமணர்களை பிராமணர் ஆக்குறது காயத்ரி தான். நம்ம பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். காயத்ரி உபதேசம் ஆன உடனே திக்ஷாகாத்தியாயினோ யஜுஷாகாத்தியாயினோ சாமசாகாத்தியாயினோ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, காயத்ரி உபதேசம் ஆனாலே வேதாத்தியனம் பண்ற பலன் கிடைக்கிறதுன்னு இருக்கு. அதனால காயத்ரி பிராமண பிரசூஹு வேத பட்டனேன விப்ரஸ்யாது பிரம்மஜானேன பிராமணஹான்னு. பிராமணத்துவம் சித்திக்கிறதுக்கு விப்ரத்துவம் எப்ப வருதுன்னா வேதம் அத்தியனம் பண்றதுனால. அப்ப அந்த வேதாத்தியனம் காயத்ரினால வருது. அதனால காயத்ரி உபதேசம் பண்ணாம வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாதுன்னு இருக்கு. அதனால காயத்ரி உபதேசத்தை தான் பிரம்மோபதேசம்னு சொல்றோம். பிரம்மன்னா அதை விட பெருசான ஒண்ணு இல்லை. பிரிஹிவிருத்தௌ. அதனால இருக்கிறதுலே உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதுனால இங்க அதை பத்தி சூரிய லோகத்துல போகும்பொழுது அந்த சந்தர்ப்பத்துல இது சொல்லப்படுறது. காதாரம் திராயத்தே அயம்.
யஸ்மாத் காயத்ரி ந கீயதே தே. என்ன அதனால எது காதாரம் திராயத்தே, அந்த யார் இந்த ஜபத்தை பண்றாளோ காயந்தம் திராயதே இது காயத்ரின்னு காயத்ரிக்கு வியுற்பத்தி சொல்லும் பொழுது யாரு இதை ஜபம் பண்றாளோ அவளை காப்பாத்துறது காயத்ரி. எதுல இருந்து காப்பாத்துறதுன்னா அதோகதி பத்தனத்துல இருந்து காப்பாத்துறது, காப்பாத்தி மேல எடுத்துன்னு போகிறதுங்கிறதுனால காதாரம் திராயத்தே. அடுத்ததாக ஸ்லோகம் வாச்சிய வாச்சக சம்பந்தோ காயத்ரியா சவிதிர் துவயோஹோ வாச்சியோசோ சவிதா சாட்சாத் காயத்ரி வாச்சிகாபரா. வாச்சிய வாச்சக சம்பந்தா காயத்ரியாக சவிது துவயோஹோ. காயத்ரிக்கும் சவிதாவாகிய சூரியன், சூரியங்கிறது பிரத்யக்ஷ பிரம்மம், பரபிரம்ம வஸ்துவே சூரியன் தான். சூரியனாலதான் இந்த ஜெகத்து இயங்கிறது, உயிர்கள் இயங்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. ஏன்னா சூரியன்ல இருந்து தான் எனர்ஜி வருது, சூரியன்ல இருந்து தான் ஹீட் வருது, சூரியனாலதான் மழை பெய்யறது, மேகம் ஏற்பட்டு மழை பெய்யறது, சூரியனாலதான் செடி கொடிகள் குளோரோஃபில்லும் அங்கேருந்து தான் வருது, சூரியன்ல இருந்து வர்ற மழைனாலதான் ஜலம் கிடைக்கிறது, சூரியனுடைய ஹீட்னாலதான் வளருது, செடி கொடிகள் வளர்றதுனாலதான் அன்னமே ஓஷதிபியா அன்னம்னு சொல்றது வேதம். ஏன்னா எல்லாமே ஃபுட் செயின்னு சொல்றோம். செடி கொடிகள், அதுல இருந்து காய் பழங்கள், அதுல இருந்து ஆடு மாடு பட்சிகள் எல்லாம் சாப்பிட்றது, அதுக்கு மேல மிருகங்கள், ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை சாப்பிட்றது, மனுஷன் சில பேர் ஓஷதியை சாப்பிட்றான், சில பேர் பட்சி மிருகங்களை சாப்பிட்றான், அப்படியே போறதே. இது எல்லாமே சாப்பாடு தானேன்னா அடிப்படையான சாப்பாடு எதுன்னா ஓஷதிகள் தான், செடி கொடிகள் தான். ஏன்னா அதுதான் உயிர் இல்லாதவைகள்ல இருந்து உணவை ஏற்படுத்துறது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கோழியோ ஆடோ தன்னோட உடம்பு உற்பத்தி ஆகிறது, பெருசாகிறது. அப்புறம் அதை சாப்பிட்றோம். அப்ப சாப்பாடை சாப்பிட்டது அதை சாப்பிட்றோம். ரெண்டாவது லெவல்ல சாப்பிட்றான் மனுஷன், ஆட்டை சாப்பிட்றான், கோழியை சாப்பிட்றவன்னா செடி கொடிகளை சாப்பிட்டத அவன் சாப்பிட்றான். அப்ப இயற்கையா முதல் லெவல்ல சாப்பாடுங்கிறது என்னன்னா ஓஷதி தான். அந்த ஓஷதிகளாகிய சாப்பாடை எது கொடுக்கறதுன்னா சூரியன் தானே தரார் அவர்களுடைய. அதனால உயிர்களுக்கு ஹேத்துவாக இருக்கிறது சூரியன் தான். ஹீட்டு எனர்ஜி எல்லாம் சூரியன்ல இருந்து தான் வர்றது. நாளுங்கிறதும் சூரியனாலதான் ஏற்படுறது. சூரியனை சுத்தி தான் கிரகங்கள் சுத்துறது. அப்போ நமக்கு ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியறதுன்னா சூரியனாலதான் தெரியறது. அப்ப சூரியன் தான் சாட்சாத் பிரத்யக்ஷ பிரம்மம்னு சாஸ்திரம் அதனாலதான் சொல்றது. எல்லாமும் உதைனங்கோபா அதிருஷன் அதிருஷன் முதஹார்யஹான்றது ருத்ரம். என்ன கோபர்கள் கூட இடையர்களும் சரி பட்சிகளும் உதைனம் விஸ்வா பூதானி சதிருஷ்டோ மிருடயாதினஹா. சந்தோஷத்தை அடையறதான் இங்க இருக்கிற பட்சிகள் மிருகங்கள் எல்லாரும். கோபர்கள் இடையர்கள் எல்லாமும் சூரியனை பார்த்த உடனே தான் ஆஹா நாள் ஆரம்பிச்சுடுது அப்படின்னு சந்தோஷத்தை அடையறான். உதஹார்யா உத ஏனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டா மிருடயாதினஹா. மிருளயாதினஹா சந்தோஷத்தை அடையிறது உயிரினங்கள்லாம் சூரியனை பார்த்து. இப்போ அந்த சூரிய பகவான் தான் ருத்ரனாக இருக்கிறது. ஆதித்யாத்மக ஸ்ரீருத்ராய நமஹான்னு. அதனால சூரிய பகவானே தான் இங்க பிரத்யக்ஷ பிரம்மம். அப்பேற்பட்ட சூரியனுக்கு வாச்சிய வாச்சக சம்பந்தமாக காயத்ரி இருக்குன்னு இங்க இந்த புராணம் சொல்றது. வாச்சிய வாச்சக சம்பந்தா. வாச்சியம் வாச்சகம், ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையினால எந்த பொருள் தெரிகிறது. பக்ஷி அப்படின்னா பறவை தெரிகிறது, ஏதோ ஒண்ணு. காகபக்ஷி காக்கம் தெரியறது. அந்த வாச்சிய வாச்சக சந்தம், அந்த வாச்சகமா இருக்கிறது இந்த காயத்ரி. காயத்ரினால உபாசிக்கப்படுற தேவதையானது இந்த சூரிய பகவானாகிய பரபிரம்மன் தான். அசவாதித்யோ பிரம்மா பிரம்மை வாகமஸ்மி. சூரியனே பரபிரம்மம் அப்படிங்கிறதுனால வாச்சிய வாச்சக சம்பந்தனாலதான் காயத்ரி பிரம்மத்தை கொடுக்கறது. லட்சியமாக இருக்கிறது சவிதுகு. தத் சவிதுகு வரேண்யம்னு சொல்றோம் இல்லையோ. சவிதுகு வாச்சிய வாச்சக சம்பந்தா காயத்ரியாக சவிதுகு துவயோஹோ. அந்த காயத்ரினால பரபிரம்மே சூரிய ரூபமாக. அதனாலதான் சூரியன் வரும்பொழுது பிரம்மத்தை பார்க்கறதாக நம்ம பார்க்கிறோம். காலங்காத்தால எழுந்து
காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுது அந்த சூரியன் உதிக்கிறார், உதிக்கும் போது இந்த காயத்ரி மந்திர ஜபத்தை மனசுல பண்ணும் பொழுது அங்க பரபிரம்ம வஸ்து அங்க தோன்றத பாக்குறோம். தரிசனம் தான் நமக்கு முக்கியம். அத்வைதிகள்லாம் பகவானை தரிசனம் பண்றோம்னு தான் சொல்லணும். சேவிச்சு வர்றது, சேவிக்க போறோம். சேவைங்கிறதெல்லாம் தாஸ்யபாவம் இருக்கிற பொழுதுதான். இங்க சேவைன்னு நம்ம சொல்றது கிடையாது. பொதுவா இப்ப நிறைய பேர் அதெல்லாம் வைஷ்ணவ விஷயங்கள் வார்த்தாள்கிட்டையும் நிறைய நம்ம பாக்குறோம். அவ மாதிரி நம்ம பேசுறது வந்துடுது. ஆனா இதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. நமக்கு தரிசனம் தான், பகவான தரிசனம், சுவாமி தரிசனம் பண்ணிட்டுவான்னு தான் நம்ம சொல்றது உண்டு. சுவாமி தரிசனமே, ஏன்னா ஸ்வரூபமே எல்லாத்துக்கும் பரபிரம்மன் தான் ஸ்வரூபங்கிற பொழுது ஈஸ்வர தரிசனத்திலே முடிஞ்சு போயிடுது. தாஸ்ய பாவம் இருக்கலாம், ஒரு விதமான பக்திங்கிறது தாஸ்ய பக்தி சொல்றோம்னாலும் கூட, ஆனா ஈஸ்வர தரிசனம் தான் விசேஷம். இங்கேயும் அங்க சூரியனை தரிசனம் பண்ண உடனே அது நமக்குள்ள இருக்கிறது அதே வஸ்துதான் அப்படிங்கிறதும் சொல்றதுனால அங்க அந்த பிரம்ம சாட்சா்காரத்துக்கு அதெல்லாம் ஹேத்துவா அமையர். வாச்சியவாச்சக சம்பந்தோ காயத்ரியா சவிதுத்வயோஹோ. காயத்ரிய ஜபம் பண்ண உடனே எதிர்க்க உதிக்கின்ற சூரிய பகவானை பார்த்த உடனே சாட்சாத் இந்த மந்திரத்தினால சொல்லப்படுற இந்த சூரியன் ஆகிய பரபிரம்மம் எனக்கு முன்னாடி தோன்றது அப்படிங்கிற பாவத்தோட அங்க நம்ம சூரிய பகவானை தரிசனம் பண்ணணும். வாச்சியோசௌ சவிதா சாட்சாத் காயத்ரி வாச்சிகாபரா. வாச்சியம் என்னன்னா சவிதாவாகிய சூரிய பகவான் தான் வாச்சியம். வாச்சியம்னா வாச்சகத்தினால எது தெரிகிறதோ அதுக்கு வாச்சியம்னு பேர். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். இந்த வார்த்தையினால, இந்த மந்திரத்தினால எது சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது தான் வாச்சியம். அந்த வாச்சியமான பிரம்மத்துக்கு சாட்சாத் காயத்ரி பரா வாச்சிகா. அதனுடைய வாக்கியம் எது சொல்றதோ அதுக்கு காயத்ரின்னு. அதனால காயத்ரிக்கும் சவிதாக்கும் என்ன சம்பந்தம்னா, சவிதாதான் காயத்ரி. மரத்துக்கும் மரம்ன்ற பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? வாட்சிய வாச்சக சம்பந்தம்னா மரம் தான் மரம் இல்லையா? ஏன்னா நம்ம புத்தியில அது மரம்ன்ற அந்த பொருள் மரம்ன்ற வார்த்தையோட இணைஞ்சிடுது. மாதிரி காயத்ரிங்கிற மந்திரத்தோட பரபிரம்மம் இணைஞ்சிடணும். சவிதான்றது பிரம்மன் தான். ஏன்னா சர்வம் பிரசூதி அப்படிங்கிறதுனால பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால பிரம்மத்துக்கான வாச்சகமாக இருக்கிறது காயத்ரி. அப்படி அதை பண்ணுன்றதுனால்தான் இங்க சொல்றது. பிரபாவேன இவ காயத்ரியாக கத்திரிய கௌஷிகோ வசி ராஜரிஷித்வம் பரித்தெஜ்ஜ பிரம்ம ரிஷிபதம் ஈவான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க பிரம்மஸ்வரூபத்தை ஞானத்தை அடைஞ்சவரா இருக்கிறார்ன்றது மட்டும் இல்ல, காயத்ரிங்கிற இந்த மந்திரத்தை பார்த்தவர்ன்றதுனால பிரம்ம ரிஷி ஆனார். ஏன்னா இந்த மந்திரத்தினாலதான் பிராமணத்துவம் சித்திக்கிறதுங்கிற ஒரு மந்திரத்தை பார்த்தவர்னா அவர் பிரம்ம ரிஷியா இல்லாம எப்படி இருக்க முடியும்? எந்த மந்திரத்தினால பிராமணன் ஆறானோ அந்த மந்திரத்தை பார்த்தவர்ங்கிற பொழுது அவரை விட ஒரு பிரம்ம ரிஷி இருக்க முடியுமா? அதனால கத்திரியராக இருந்தாலும் என்ன பிரம்ம ரிஷித்துவம் சாமர்த்தியம் பிராபி உச்சைஹி அந்யத் புவன சர்ஜனே கிம் கிம்ன தத்யாத் காயத்ரி சம்யகேமம் உபாசிதா. அதனால இந்த விஸ்வாமித்திரருக்கு இன்னொரு சாமர்த்தியம் கிடைச்சுதான் இந்த காயத்ரினால. என்னன்னா சாமர்த்தியம் பிராபியச்ச அத்தி உச்சைஹி அந்யத் புவன சர்ஜனே. இன்னொரு ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்றாரோன்னோ, என்ன இன்னொரு உலகத்தை சிருஷ்டி பண்ணி அங்க இருக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இன்னொரு புவன சர்ஜனம் பண்றார். அதனால இங்க அந்த சாமர்த்தியத்தை விஸ்வாமித்திரருக்கு திரிசங்குவா அந்த சொர்க்கத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு கதை இருக்கு. அப்படி ஒரு புவனத்தை ஏற்படுத்துற ஒரு சாமர்த்தியம் இருக்கிறதுனால அது எங்கேருந்து வந்ததுன்னா காயத்ரினால ஏற்படுறது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கே அப்படி ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறதுனா காயத்ரியால என்னென்னலாம் பண்ண முடியாது. உலகத்தையே சிருஷ்டி பண்ற சக்தியை கொடுத்துருக்கோம். கிம் கிம்ன தத்யாத் காயத்ரி. காயத்ரி எதைதான் கொடுக்காது? எப்படி இருக்கிற காயத்ரி? சம்யக் தேவம் உபாசிதா. ஒழுங்கா அதை உபாசனை பண்ணா
எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு. ந பிராமணோ வேத பாடாத் ந சாஸ்திர பட்டனாதபி தேவ்யா ஸ்திரிகாலமபியாசாத் பிராமணஸ்யாத் ஹி நான்யதா. பிராமணன் எப்படி உருவாகிறான்னா வேத பாடாது, வேத பாடத்தினால பிராமணன் உருவாறதில்லை. ஏன்னா வேதம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் காயத்ரிய அத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் தானே வேதம் படிக்க முடியும். அப்போ பிராமணனா ஆனதுக்கு அப்புறம் தான் வேதம் படிக்கிறான்னாச்சு. சாஸ்திர பட்டனாது, சாஸ்திரம் படிக்கிறதுனாலையும் கிடையாது. காயத்ரிய சொல்லாம நீ சாஸ்திரத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்னா, காயத்ரி தானே மூலம், ஆதாரம். தேவ்யாகா திரிகாலம் அபியாசாது, 3 வேளை காயத்ரி தேவியினுடைய அபியாசம் பண்றதுனால, உபாசனை பண்றதுனாலதான் பிராமணஸ்யாது ந அந்யதா, வேற விதமாக பிராமணன் ஆக முடியாது. ஆனா இது போதுமானா வேத பாடம் சாஸ்திர பாடம்லாம் அதுக்கப்புறம் படிக்கணும். அதுக்கு மூலமா இருக்கிறது காயத்ரி தான். காயத்ரியினுடைய ஒரு பிரதிபையினாலதான் புத்தியில ஒரு சக்தி ஏற்படும். அப்படி என்ன காயத்ரி சொல்லிடுறது, அவிதுஹு வரண்யம் தேவஸ்ய தீமஹி வர்கா நஹா தியஹா பிரச்சோதயாத் சொல்லும் பொழுது காயத்ரியினால பிரார்த்தனை என்ன, என்னோட புத்தியை பிரகாசிக்க பண்ணுன்னு பிரார்த்தனை பண்றோம். அப்ப புத்தியை பிரகாசிக்க பண்றதுன்னா ஒரே பிரார்த்தனையினால எல்லாத்தையும் அடையிற மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அப்படின்னா என்ன பிரார்த்திப்ப நீ அப்படிங்கறதுதான் கேள்வி. ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைனால எனக்கு எல்லாம் சித்திக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு ஒரு நீடு இருக்கு. ஒருத்தன் பைசா வேணுங்கிறான், இன்னொருத்தன் ஆரோக்கியம் வேணுங்கிறான், இன்னொருத்தன் புத்திரனுக்கு வேலை கிடைக்கணுங்கிறான், விவாகம், 1008 விதமான பிரார்த்தனைகள் உலகத்துல இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியா பிரார்த்தனைன்றது இருக்கு, அவன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஒன்னே வேதம் சொல்லிட்டு, சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கக்கூடியதுதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை அமைக்கிறது. இப்போ நாம யாருன்னா நம்ம எடுத்த முடிவுகளின் பலன் தான். நம்ம அந்த சமயத்துல இந்த முடிவு சரியான முடிவு எடுத்தேன் நான் இப்படி இருக்கேன், சரியான முடிவு எடுக்கல நான் இப்படி இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. நல்ல காலம் ஏதோ பகவானோட அனுகிரகத்துல நான் இதை இப்படி முடிவு பண்ணேன், அதனாலதான் இதெல்லாம் சரியா இதுவே கொஞ்சம் மாறி போயிருதுன்னா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்றோமே. இல்லைன்னா அந்த சமயத்துல இந்த தப்பு பண்ணிட்டேன், அதோட பலனை இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றோம். ஒவ்வொரு முடிவுக்கு முடிவுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு முடிவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. தர்ம விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. மகாபாரதம் முழுக்க அததான் நான் சொல்றது. ஒத்தனும் அவனுடைய சந்தர்ப்பம், அவனுடைய வர்ணம், அவனுடைய ஆசிரமம், அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்துட்டே இருக்கு. இதை பண்றதா, இது பிடிக்குதே, இது எனக்கு பிடிக்கலையே, இது சரியா இருக்கே, இது தப்பா இருக்கே, இது அவளுக்கு பிடிக்குது, இப்ப என்ன பண்ணணும் ஒண்ணு முடிவு பண்ணிட்டே இருக்கும். காத்தால எழுந்ததுலேருந்து முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சில பெரிய முடிவுகள், சிலது சின்ன முடிவுகள். நீ கத்திரிக்காய் காய் பண்ணலாமா, வெண்டைக்காய் காய் பண்ணலாமாங்கிறதும் ஒரு முடிவு தான். அப்போ ரைட் டெசிஷன் அட் ரைட் பிளேஸ் ரைட் டைம் எடுக்கக்கூடியது எடுத்தேன்னா வாழ்க்கை அமைஞ்சிடும். அப்படிங்கிற பொழுது அந்த சரியான முடிவை எடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறதான் காயத்ரி என்னுடைய பிரார்த்தனைன்னு என்னுடைய குருநாதர் பூஜ்ய சுவாமிகள் சொல்லுவார். காயத்ரி அதனால்தான் தியா பிரச்சோதயாதுன்னு சொல்லும் பொழுது என்னோட புத்தி பிரகாசம் எனக்கு இப்படி ஏற்படணும், சோ தட் நான் சரியான முடிவுகளை சரியான காலத்திலையும் சரியான தேசத்திலையும் என்னால் எடுக்க முடியற ஒரு சக்தியை எனக்கு கொடு அப்படிங்கிறதா அங்க பிரார்த்தனை. புத்தி பிரகாசம் வந்துட்டாலே மற்றதெல்லாம் தானா வந்துரும்னு அர்த்தம். அதனால்தான் காயத்ரியினுடைய விசேஷம். திரிகாலம் அபியாசாத் பிராமணஸ்யாத் நான்யதா காயத்ரியேவ பரம் விஷ்ணு காயத்ரியேவ பரசிவா காயத்ரியேவ பரோ பிரம்மா காயத்ரேவ த்ரயீததா தேவத்ரயம் ச பகவான் அம்சுமாலி திவாகரः சர்வேஷாம் மகசாம் ராசிஹி கால பிரவர்த்தகः. அதனால காயத்ரியே பரமேஸ்வரன், பரோ விஷ்ணு, மகாவிஷ்ணு. காயத்ரி தான் விஷ்ணு, பரபிரம்மன் தானே விஷ்ணு. காயத்ரியே பரபிரம்மன் தானே. காயத்ரி வாச்சகம் வாச்சியம் எதுன்னா பரபிரம்மம், பிரத்யக்ஷ பிரம்மமாகிய சூரியநாராயணன்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் அவர் தானே விஷ்ணு. அதே
சுரூபந்தான் சிவன். காயத்ரியேவ பரசிவா, காயத்ரி ஏவ பரோ பிரம்மா. பரபிரம்மமும் பிரம்மான்னு சொல்லக்கூடிய நான்முகனும் அதே காயத்ரி தான். அதனால காயத்ரியேவத்ரை ஸ்ரீகிஜுஸ்தாமம்னு சொல்லக்கூடிய அந்த 3 வேதங்கள், 3 மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவா மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த 3 ஜாகிரஸ்வப்ன சுஷுப்தி எல்லாம் காயத்ரி. 3 இருக்கு. அதனால்தான் திரிபுட்டின்னு சொல்றோம் நம்ம விபூதி எழும் பொழுதே. திரிபுண்டரம்னு ஏன் சொல்றோம்னா 3 இருக்கு. 3 பிரம்மந்தான், 3 பிரம்மந்தான், 3 பிரம்மந்தான்டா. காயத்ரி ஏவ பரோ பிரம்மா, காயத்ரி ஏவ த்ரை ததா. 3 இருக்கிறது காயத்ரி. பூர்புவஸ்வஹா 3 இல்லையா? அதனால 3 தான். ஓம்லயும் ஆ ஊமா அதுவும் 3. திரிபுண்டரத்தினுடைய விசேஷத்தை சொல்றேன். எல்லாம் பிரம்மவஸ்து. இது 3த்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எதுன்னா சதுரியம்னு சொல்லக்கூடிய பிரம்மந்தான். ஓம்காரத்துல இருக்கிற அகார உகார மகாரத்துக்கு ஆதாரம்னு மாண்டூக்கியம் சொல்றது உபனிஷத். அதே மாதிரி விஸ்வ தைஜச பிராக்யன்னு சொல்லக்கூடிய வேக்கன் ட்ரீம் டீப் ஸ்லீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த 3 அவஸ்தைகள் திரிபுரத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எதுன்னா அதுவும் சதுரியம்னு சொல்லக்கூடிய பரபிரம்ம வஸ்து தான். அதனால இந்த திரிபுண்டரத்துக்கு ஆதாரம் எதுன்னா பஸ்மம். அதுதான் சர்வாதாரம். அப்படி பரமேஸ்வரனுடைய இந்த ஜெகத் சிருஷ்டி மாயா சிருஷ்டி இருக்கே, அதுக்கு சர்வாதாரமா இருக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம்ங்கிற பிரம்மவஸ்துங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் திரிபுண்டர தாரணம் பண்றது. அதனால அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் திரிபுண்டரம் தரிக்கணுங்கிறதுதான். நெத்தியில பஸ்மதாரணம் பண்றதுதான் விசேஷம். அதுக்கு சமம் கிடையாதுன்னு அது ஒரு புராணங்கள் இதே ஸ்காந்தத்திலேயே பஸ்மத்தை பத்தி வருது. அப்புறம் பார்ப்போம் ஒரு சந்தர்ப்பத்துல. அதனால காயத்ரி ஏவ பரம் விஷ்ணு, காயத்ரி ஏவ பரசிவா, காயத்ரி ஏவ பரோ பிரம்மா, காயத்ரி ஏவ த்ரைததா. தேவத்ரயம் பகவான் அம்சுமாலி. என்ன அம்சுமாலி? அம்சுவ மாலையாக தரித்தவர்னு அர்த்தம். தன்னுடைய கிரணங்களை மாலையாக தரித்தின்றிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர். அவர்தான் தேவத்ரயம் ச பகவான் அம்சுமாலி. 3 தேவதைகளாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஐக்கியஸ்வரூபமா இருக்கிற பரபிரம்மமாகிய சூரியநாராயண சுவாமி அம்சுமாலி திவாகரஹா. நாளை ஏற்படுத்துறவர். திவானா நாள். நாள்ன்றது எதுல ஏற்படுறது? சூரியனாலதான் ஏற்படுது. சர்வேஷாம் மகசாம் ராசி. எல்லா விதமான ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதியா இருக்கிறது சூரிய பகவான் தான். அக்னி, சந்திரன், மின்னல் இதெல்லாம் எந்தெந்த சக்தி அடையிறது? சூரியன்ல இருந்து. காலஹா கால பிரவர்த்தகா. அவரே காலன். அவரே தான் காலத்தை ஏற்படுத்துறவர். அதனால்தான் யமதர்மராஜாவாக இருக்கட்டும், சனைஸ்சரனா இருக்கட்டும், சூரிய பகவானுடைய புத்திரர்கள்னு சொல்றது. திவாகர தனுஜம் சனைஸ்சரம் அப்படின்னு தீட்சிதர். அதனால சூரிய பகவான் தான் கால பிரவர்த்தகா. அவரால் தானே காலம். அடிப்படையா காலம் எங்க இருந்துன்னா சூரியன்ல இருந்தா நாளுங்கிறது உற்பத்தி ஆகுது. நாழிகைங்கிறது அவர் தான். எங்க சூரியன் இருக்காருன்றதை பொறுத்துதானே நாள். சூரியனை விட்டு கொத்திதான் காத்தால, சாயங்காலம், மத்தியானம், ராத்திரி எல்லாம் சூரியனாலதான். அதனால பேசிக் யூனிட் கால பிரவர்த்தகா. அர்க்கமுத்திஷ்ய சததம் அஸ்மான் லோக நிவாசினஹ ஸ்ருதிம் ஹி ஆதாஹரந்தி மாம் சாராசார விவேகினஹா. அதனால உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்றான்னா அர்க்கம் உத்திஷ்ய சூரியனை உத்தேசித்து சததம் ஸ்ருதிம் ஹி ஆதாஹரந்தி மாம் சாராசார எது இருக்கு எது இல்லைங்கிற விசாரம் பண்றவா வேதத்தினால இந்த சூரிய பகவானோட உபாசனைய ஸ்ருதிம் ஹி எது ஆஹரந்தி இமாம் ஸ்ருதிம். இந்த வேத வாக்கியத்தினால எந்த வேத வாக்கியம்? இந்த காயத்ரி. இமாம் ஸ்ருதிம் ஆஹரந்தி. என்ன இந்த ஸ்ருதினால சூரியனை அர்க்கம் உத்திஷ்ய அஸ்மத்
லோக நிவாசினா, இந்த உலகத்துல வசிக்கக்கூடிய ஜீவராசிகளா மனுஷா எல்லாரும் அர்க்கமுத்திஷ்ய சூரியனை உத்தேசித்து இமாம் ஸ்ருதிம் எது ஆகரந்தி, அததான் அதனாலதான் உபாசிக்கிறா, ஆவாகனம் பண்றா சூரியனை. யாருன்னா சாராசார விவேகினா, எது உலகத்தினுடைய சாரம் எது சாரம் இல்லை அப்படிங்கிற விசாரம் பண்றவா இந்த வேத மந்திரத்தினால பகவான் உபாசிக்கிறான்னு சொல்றது. ஏஷோஹ தேவஹா பிரதிஷோனு சர்வாஹா பூர்வோஹ ஜாதஹ சவுகர்பே அந்தஹ சயேவ ஜாதஹ ச ஜனிஷ்யமானஹ பிரத்யஞ்சனஸ்திஷ்டதி சர்வதோ முகஹ. சூரிய பகவானுடைய விசேஷத்தை வரிசையா சொல்லிட்டு போறது. ஏஷ தேவா, ஒளி வீசக்கூடியது எதுன்னா இதுதான் சூரியன் தான். தேவகானா திவ்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். பிரகாசத்தோடு உலகத்தை எல்லாத்தையும் எல்லா திசைகள் பிரதிஷோ அனு சர்வகா, எல்லா திசைகளையும் ஜோதிஷால பிரகாசிக்கிறது. பூர்வோக ஜாதா, பூர்வ திசையில உற்பத்தி ஆகி பிறந்து வர்றது சவு கர்ப்பே அந்தஹா. என்ன அது எல்லா விஷயங்களுக்கும் கடைசி வரைக்கும் உள்ள புகுந்து இருக்கிறது அதுதான். சயேவ ஜாதகா, பிறந்திருக்கிறதும் அதுதான். ச ஜனிஷ்யமானஹா, இனிமே பிறக்க போறதும் அதுதான். பிரத்யஞ்சனஸ்திஷ்டதி சர்வதோ முகஹா, ஒரு பொருள்கள்கிட்டையும் அந்தர்யாமியாக இருந்துருக்கிறது அதே பிரம்மன் தான். சர்வதோ முகஹா, என்ன எல்லா இடத்துலயும் சகசிர சீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாது சபூமிம் விஸ்வதோ வித்வாத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம். புருஷ சூக்தம் சொல்றதே அதுதான் இங்க. பிரத்யஞ்சனஸ்திஷ்டதி, ஒருத்தருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறது அதே பிரம்ம வஸ்து தான், சூரிய ஸ்வரூபம் தான். சர்வதோ முகஹா, எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்குது, எல்லாத்தையும் எல்லா அனுபவங்களையும் உள்வாங்கிட்டு இருக்கிறது அதே பிரம்மன் தான், பரபிரம்மன் தான். ஈஸ்வரனாக இருந்துட்டு லோக அனுபவங்கள் அத்தனையும் அதுதானே வாங்கிக்கிறது. எல்லாம் காரண ஜெகத்தா இருக்கிறது எல்லாம் என்னன்னா காரியமாக இருக்கக்கூடிய காரிய ஜெகத் முழுக்க என்னன்னா காரணமா இருக்கிற ஈஸ்வரன் தான். அப்ப ஈஸ்வரன் தான் வெளியில ஆவிர்வவிச்சிருக்கிறது, ஈஸ்வரன் தான் அந்தர்யாமியா இருக்கிறதுங்கிற பொழுது இது அத்தனையும் சாப்பிட்டு இருக்கிறது என்னன்னா ஈஸ்வரன் தான். விஸ்வரூப தரிசனத்துல பகவான் கீதையில சொல்றார், எல்லாவாகவும் இருந்து காலனாக தகிச்சுட்டு உலகத்தை சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான். எல்லாரும் அடிச்சு பிடிச்சு உள்ள போயிட்டு இருக்கா, காலனாக முழுங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. என்னது சூர்ணீரிவ அப்படின்லாம் பொடி பொடியாக ஆகி எல்லாரும் உள்ள போறாளாம். என்ன துரியோதனன் முதலானவர்கள்லாம் உத்தமாங்கைகி, சூர்ணிதைரிவ உத்தமாங்கைகி, அவனுடைய தலை பொடியாகி நசுங்கி யுத்தத்துல ஆகி எல்லாரும் இந்த காலனால விழுங்கப்படுறான். அந்த காலஸ்வரூபமாக நான் தான் இருந்துட்டு இருக்கேன். அதனால ஈஸ்வரன் தானே ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒத்தொத்தரையா ஒரு விஷயமாக காலத்தினால முழுக்கப்பட்டுட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. எல்லாம் சினிமா ஸ்கிரீன்ல படம் ஓடுற மாதிரி எல்லாம் அப்படியே உற்பத்தி ஆகி நாசமாயி போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முழுங்கின்னு இருக்கிறது எதுன்னா ஈஸ்வரன் தான். அதான் சூரிய ஸ்வரூப். சயேவ ஜாதஸ்ய ஜனிஷ்யமான பிரத்யஞ்சனஸ்திஷ்டதி சர்வதோ முகஹா. அதனால எல்லா இடத்துலயும் முகம்னா வாயின்னு எடுத்துட்டா நான் சொல்ற மாதிரி, சர்வதோ முகம்னா மூஞ்சின்னு எடுத்துட்டா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சதைவம் உபதிஷ்டேரன் சௌரைஹி சூக்தைஹி அதந்திரிதா ஏன மந்த்யத்ர தே விப்ரா பாஸ்கர சந்நிபாஹ. சதைவ சதா ஏவம் உபதிஷ்டேரன். இதே மாதிரி பிரம்மத்துல காயத்ரி மந்திரத்தை சொல்லிண்டே யாரு நிலைச்சு நிக்கிறாளோ ஏவம் உபதிஷ்டேரன். இப்ப எப்படிலாம் சொன்னமோ அந்த மாதிரி உதிக்கின்ற சூரியனை பார்த்து பிரம்மன் தான் அது அப்படிங்கிற பாவத்தோட இந்த காயத்ரி மந்திரத்தை சர்வதா சொல்லிட்டு சர்வவியாபியா இருக்கிறது அந்த சூரிய பகவான் தான்.
அந்த அவருடைய அம்சு மாலி ரே அவருடைய அம்சுன்ற அந்த ரேஸ் கிரணங்களுடைய மாலையாக அத்தனையும் அவர் போய் ஆலிங்கனம் பண்றார். 1000 கரங்கள் நீட்டி அழிக்கின்ற தாயை போற்றின்னு அந்த சினிமால பாடுறானே. ஏன்னா அப்படி உலகம் முழுக்க ஆலிங்கனம் பண்ணிட்டு தான் இருக்கார் பகவான். அதனால சதையவும் உபதிஷ்டர். இதை விட பிரம்மத்தை எப்படி பண்ண முடியும்? பிரம்மத்தை ஒரு லட்சணம் காமிக்கிறதுனா சூரிய பகவானே பரபிரம்மம்னு காமிச்சதோட வேற எதை காமிச்சாலும் இதுக்கு சமமாகாது. ஏன்னா எல்லாத்தையும் ஆலிங்கனம் பண்ற பிரம்மமாக இருந்து ஆகாசம் சூரியன் இது ரெண்டுலாம் சரியான லட்சணம். ஆகாசமாவது ஜடம் மாதிரி தெரியறது, சூரியன் இயங்கின்னு இருக்கிற ஒரு சக்திங்கிற பொழுது அதுக்கு சமமா பிரம்மத்தை தியானம் உபாசனை பண்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. சதா ஏவம் உபதிஷ்ட. அதனால இப்படி இருக்கிறவன் சௌரைஹி சூக்தைஹி அத்தந்து சௌரி சூரியன்றது சௌரிஹி சௌரைஹி சூரியனுடைய சூக்தைஹி. சூக்தம்னா எது? இந்த வேத மந்திரம் காயத்ரி மந்திரத்தினால யாரு எல்லாரும் உபதிஷ்டேரன் அப்படி யார் இருக்காளோ ஏன மந்திர மந்தி அத்திர நமந்தி அத்திர யாரு இப்படி நமஸ்காரம் பண்றாளோ சூரிய பகவானுக்கு தே விப்ராஹா வாதாம் பிராமணா உண்மையான பிராமணா. விப்ரா பாஸ்கர சந்நிபாஹா சூரிய பிரகாசத்தோடு சர்வ சூரிய தேஜஸ்வியாக சூரிய சமமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் யாருன்னா இந்த காயத்ரி உபாசனைய இப்படி ஒரு கிரமத்தோட பண்றவாதான் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் புஷ்யார்க்கே பியத ஹஸ்தார்க்கே மூலார்க்கே பியதவாத்விஜா உத்தரார்க்கே அத யத்கார்யம் தத் பலத்தியேவ நான்யதா. என்ன மாதிரி செய்யற காரியங்கள் நிச்சயமா பலத்தை கொடுக்குதுன்னா புஷ்யார்க்கே புஷ்ய நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் அர்க்கம்னா இந்த இடத்துல பானுவாசனம். ஞாயிற்றுக்கிழமை புஷ்ய நட்சத்திரம் இருந்தா அன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சா அது பலத்தை கொடுக்கறது. இல்ல ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தார்க்கே, இல்ல மூல நட்சத்திரம் மூலார்க்கே, இல்லைன்னா உத்தரார்க்கே உத்தராஷாடா நட்சத்திரம். இதெல்லாம் சூரியனோட சேரும் பொழுது இல்ல உத்தர நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம். உத்தர நட்சத்திரம் உத்தர பல்குனி. உத்தரார்க்கே அத யத் காரியம் தத் பலத்தியேவ அது நிச்சயமா பலத்தை கொடுக்கறது. அப்புறம் பௌஷே மாஸ்ய அர்க்க திவசே யா ஸ்நாத்வா பாஸ்கரோதயே. பௌஷ மாசம் தை மாசத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி தை மகர சங்கராந்தியை ஒட்டி இந்த மாசம் ரொம்ப விசேஷம். தைப்பூசம்னு சொல்றோம்ல, அந்தந்த மாசத்துல ஒரு தடவை ஜெயலலிதா இதுல சொன்னா அசம்பிளியில, அந்தந்த மாசத்துக்குன்னு மாசத்தினுடைய பெயர் எங்கேருந்து வருதுன்னா அந்த மாசத்துல இருக்கிற முக்கியமான ஒரு பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய விசேஷத்தை வச்சு. சித்ரா பௌர்ணமி வந்தா சைத்திர மாசம் சித்திரை, வைசாக மாசம் வைகாசி விசாகம் வர்றதுனால வைகாசின்னு பேரு. என்ன அந்த மாதிரி வரிசையா சிராவண மாசம்னா நம்ம என்னது ஆவணி அவிட்டம் வருதே சிராவணம். அது மாதிரி இங்க புஷ்ய மாசம்னு சொல்லக்கூடிய தை மாசத்துல தைப்பூசம். புஷ்யே மாசி அர்க்க திவசே புஷ்ய மாசத்துல சூரிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யா ஸ்நாத்வா ஸ்நானம் யாரு பண்ணி எங்க பண்றான்னா அந்த காலங்காத்தால பாஸ்கரோதயே சூரியன் உதயம் பண்ற நாள்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புஷ்ய மாசத்துல ஸ்நானம் பண்ணி தானம் ஹோமம் ஜபம் குறியாது. தான ஹோமம் ஜபம் பண்ணா அர்ச்சாம் அர்க்கஸ்ய சுவ்ரதா அர்ச்சனை பண்றது. என்ன ரொம்ப ஸ்ரத்தையோட விரதம் பண்ணும் பொழுது அது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும்னா ஸ்ரத்தாவானு ஏக பக்தா ஸ்ரத்தையோடு கூட
சூரியனையே மனசில் நினைச்சுட்டு காமக்ரோத விவர்ஜிதா, காமம் குரோதம் முதலான விஷயங்கள் இல்லாம யாருக்கானோ சஹா அபி சஹ அப்சரோபிஹி யுதிமான சவசேதத்ர போகவான், சூரிய லோகத்துல எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிச்சுட்டு வாழ்வான். சக அப்சரோபிகி, அப்சரசுகளோடு சேர்ந்து வாழறானா, என்ன நல்ல உன்னதமான வாழ்க்கை அடையறான்னு அர்த்தம். அயனே விஷு, எனக்கு வேண்டாம் அப்சரசோடலாம் இருக்கிறது, சம்சாரம் போறாதான்னு கேட்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி தர்ம விஷயங்கள் பண்ணும்போது உயர்ந்த கத்தியை அடையறான்னு அர்த்தம். அயனே விஷுவே சாபி ஷடசீதி முகேஷு வா விஷ்ணுபத்யாஞ்ச யே தத்யுः மகாதானானி சுப்ரதாः திலாஞ்சுஹ்வதி சாஜ்யாம்ஸ்ச பிராமணான் போஜயந்தி ச பித்ருன் உத்திஷ்ய ச ஸ்ராத்தம் யே குர்வந்தி விபஸ்சிதः. இதுக்கப்புறம் மகர சங்கராந்தியை பத்தி முக்கியமாக இங்க சொல்லப்படுறது. அயனே விஷுவே சாபி, அயனம் உத்தராயணம்னு சொல்றோமே, இந்த உத்தராயணத்துல விஷுவே சாபி, விஷுக்கணின்னு கேரளால சொல்றோம். மேஷ மாசம் துலா மாசம், மேஷ துலா சங்கிரமணத்துல அங்க ஏற்படுறதுக்கு விஷுவம். விஷுவே சாபி ஷடசீதி முகேஷு விஷ்ணுபத்யாஞ்ச ஷடசி, அது ஷடசிங்கிறது தனுசு, மிதுனம், கன்யா, மீனம் இந்த மாதிரி இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது, அந்த மாதிரி விஷ்ணுபதி அப்படிங்கிறது விருச்சிகம், ரிஷபம், சிம்ஹம், கும்பம் இந்த லக்னத்துல இந்த ராசிகள்ல பிரவேசம் பண்ணும் பொழுதும் விஷ்ணுபத்யாஞ்சயே தத்யுஹு மகாதானானி சுப்ரதாக, விரதங்களை பண்ணி நல்ல தானங்களை கொடுக்கும் பொழுதும் திலாஞ்சுஹ்வதி திலஹோமம் பண்றதுனாலையும், எப்படின்னா சாஜ்யாஞ்ச ஆஜ்யத்தோடு சேர்ந்து திலத்த ஹோமம் பண்ணி பிராமணான் போஜயந்தி ச, பிராமணர்களுக்கு போஜனம் செய்விச்சு பித்ருன் உத்திஷ்ய ஸ்ராத்தம் ஏ குர்வந்தி விபஸ்சிதா, பித்ருகளுக்கு யாரு ஸ்ராத்தம் பண்றாளோ, உத்தராயண புண்ணிய காலங்கள் இந்த மாதிரி புண்ணிய காலங்களை பண்றாளோ, மகா பூஜாஞ்சயே குர்யுஹு மகாமந்திராஞ்சபத்தி ச, மகா பூஜைகள் மகா ஜபங்கள் யார் பண்றாளோ தேத்திர வைகர்த்தனே லோகே விகர்த்தன சமப்பிரபாஹா, அவள்லாம் இந்த வைகர்த்தன லோகம்னு சொல்லக்கூடிய சூரிய லோகத்துல சூரிய பிரபாவம் சம விகர்த்தா ககனோ குஹா சொல்றதும் இல்லையோ விஷ்ணுதாசனம். விகர்த்தான்ற சூரியலோகத்துக்கு சமமான, சூரியனுக்கு சமமான தேஜஸோடு பிரபையோடு கூட விளங்குவார்கள்னு ரொம்ப உத்தமமாக அந்த காலத்துல உத்தேசிச்சு பண்ணணும். எல்லாமே சரியான காலத்துல பண்ணும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்கு ஆகிறது. ரொம்ப முக்கியம். காலம், தேசம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலத்தே பயிர் செய்யினா ந தரித்ரா ந துக்கார்த்தா ந வியாதி பரிபீடிதாக சங்கிரமேஷு அர்க்கபக்தா ஏ ந விரூபா ந துர்பகாக, அவளுக்கு தாரித்யம் வராது, அவளுக்கு துக்கத்தினால கஷ்டப்படுற நிலைமை வராது, வியாதி பரிபீடனம் வராது. அப்புறம் அவளுக்கு சண்டைகள், சங்கரமேஷு அர்க்கபக்தா சண்டைகள் முதலான இடத்துல அவளுக்கு ந விரூபாக, என்ன முகத்துல ரூபம் போகிறதோ, என்ன துர்பகம் துர்பிக்ஷை ஏற்படுறதோ அவளுக்கு கிடையாது. அப்படி சூரியனை அந்த காலத்துல தை மாசத்துல சங்கராந்தி சமய காலகட்டங்கள்ல உபாசனை பண்றது, ஹோமங்கள் பண்றது, பூஜைகள் பண்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. பண்ணாட்டா பாபம் ஏற்படும்னு வேற சொல்றது. சங்கரமேஷு நயை தத்தம் ந ஸ்நாதம் தீர்த்தவாரிஷு விசேஷ ஹோமோ ந கிருதா கபிலாஜ்யா ப்ளுதை ஸ்திலைஹி ந திருஷ்யந்தே பிரதித்வாரம் விஹீன நயனான்னாஹ தேஹி தேஹீதி ஜப்யந்தே ஜல்பந்தே தேஹின சபட்டஞ்சராஹ. இந்த மாதிரி காலத்துல சங்கிராமம் மகர சங்கராந்தி பொழுது யாரு தானம் கொடுக்காம இருக்கானோ, யாரு தீர்த்த ஸ்நானம் பண்றாம இருக்கானோ, யாரு விசேஷ ஹோமங்கள் பண்ணாம இருக்கானோ, யாரு திலத்தை தானம் பண்ணாம பிதர்களுக்கு
ஸ்ராத்தங்கள் பண்ணாம இருக்கானோ அவன் போய் குடு குடு குடுன்னு போய் அலைஞ்சு ஓட வேண்டியிருக்கும், கண்ணு கெட்டு போய் கஷ்டத்தை அனுபவிப்பான்னு சொல்றது. என்ன விஹீன் நயனாக, கண்ணு இல்லாம போயிடுமா, விஹீன நயன ஆனனாகா, அப்படி கண்ணு இல்லாத முகத்தோடு கூட ஆயிடுவான். தேகி தேகித்தி ஜல்பந்தே, எனக்கு இதை கொடு அதை கொடு, இல்லாமை வந்துடும் அவனுக்குன்னு ரொம்ப அதமமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இத நேரத்துல இதை பண்ணணும். சமம் கிருஷ்ணலகேனாபி யோ தத்யாத் காஞ்சனம் கிருதி சூரிய கிரகே குருக்ஷேத்ரே தவசேத் அத்திர புண்ணியபாக்கு. ஒரு சின்ன கடுகளவுக்கு காஞ்சனத்தை, கடுகளவுக்காவது தங்கத்தை சூரிய கிரகணத்தும் பொழுது குருக்ஷேத்திரத்துல ஒருத்தன் தானம் பண்ணிட்டான்னா சூரியலோகத்துல அவன் வாசம் பண்றான். சமம் கிருஷ்ணலகேனாபி யோ தத்யாத் காஞ்சனம் கிருதி சூரிய கிரகே குருக்ஷேத்திரே, குருக்ஷேத்திரம்ன்ற அந்த இடத்துல சூரிய கிரகணத்தும் பொழுது யாரு காஞ்சனம்ன்ற ஸ்வர்ணத்தை கொடுத்தானோ அவன் சவசேத அத்திர புண்ணியபாகு, இந்த இடத்துல வாசம் பண்றான், என்ன புண்ணியத்தை சம்பாதிச்சவனாக ஆகி இங்க வாசம் பண்றான்னு சொல்றார். அப்புறம் சர்வ கங்கா சமந்தோயம் சர்வ பிரம்ம சமாத்விஜாக சர்வதேயம் ஸ்வர்ணசமம் ராகுகிரஸ்தே திவாகரே. ராகுகிரஸ்த கிரகணம், என்ன கேது கிரஸ்தம் ராகுகிரஸ்தம்னு சொல்றது கொல்லியா. ராகுகிரஸ்தமாக இருக்கக்கூடிய சூரியன் கிரகணம், அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது எல்லா ஜலமும் கங்கையாயிடுதான். சர்வம் கங்காசமம் தோயம், எங்க ஜலத்தை என்ன ஜலத்தை எடுத்தாலும் நம்ம டாப்ல வர்ற தண்ணி கூட கங்கைக்கு சமம் கிரகணத்தும் பொழுது. சர்வே பிரம்ம சமாத்விஜாக, எல்லா பிராமணனும் பிரம்மாவிற்கு சமம். சர்வதேயம் ஸ்வர்ண சமம், எதை கொடுத்தாலும் ஸ்வர்ணம் கொடுக்கறதுக்கு சமமாகிறது. அப்படி காலத்தினுடைய விசேஷம் இப்பதானே சொன்னேன்னா, காலத்துல கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்கு ஆயிடுது. எது கொடுத்தாலும் ஸ்வர்ணத்துக்கு சமம் அப்படின்னு. அதே மாதிரி தத்தம் ஜப்தம் ஹுதம் ஸ்நாதம் எத்கிஞ்சித் சதனுஷ்டிதம் பானுபராகே ஸ்ராத்தாதி ததேதுர் விரத சந்நிதேஹே. எதெல்லாம் கொடுக்கப்படுறதோ, தத்தம் தானமாக கொடுக்கப்படுறதோ என்ன, அதே மாதிரி என்னென்ன விதமான ஜப்பம் பண்ணப்படுறதோ ஜப்தம், அப்புறம் ஹுதம் என்னென்ன மாதிரி ஹோமங்கள் பண்ணப்படுறதோ, ஸ்நாதம் என்னென்ன மாதிரி ஸ்நானங்கள் பண்ணப்படுறதோ, எத் கிஞ்சித் சதுஷ்டிதம் ஸ்ராத்தம் முதலானவை என்னென்னலாம் சத்து விஷயங்கள் பண்ணப்பட்டதோ, எப்பன்னா பானு பராகே ஸ்ராத்தாதி, ஸ்ராத்தம் முதலானவை பானு பராகே சூரிய கிரகணத்தும் பொழுது பண்ணா சூரிய சந்நிதியில போய் இருக்கிறதுக்கு ஹேத்துவாகுது. தத் ஹேது பிரத்ன சந்நிதௌ அப்படின்னு. ரவிவாரே சங்கிரமச்சேது சேத் உபராகோ அத்தவா பவேத் ததா யதர்ஜிதம் புண்ணியம் ததா ததிஹ அக்ஷயமாப்யதே. அதே மாதிரி இந்த சூரியனுடைய சஞ்சாரமானது என்ன, ரவிவாரே சங்கிரமா, இந்த சங்கிரமம் இருக்கே எது, மகர சங்கராந்தி ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா ரவிவாரே சங்கிரமச்சேத், ரவிவாசரத்துல வந்துட்டால், இல்ல சூரிய கிரகணம் வந்துட்டாலும் உபராகோ அத்தவா பவேத், இல்ல சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமையில வந்துடுத்துன்னா ததா எது அர்ஜிதம், அப்ப நீ பண்ணக்கூடிய தத்தமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், குத்தமா இருக்கட்டும், ஸ்நாத்தமா இருக்கட்டும், சிராத்தமா இருக்கட்டும், அதெல்லாம் என்னன்னா ததிக அக்ஷயமாப்பியதே புண்ணியம். அது அளவில்லாத முடிவே இல்லாத, அக்ஷயம்னா க்ஷயமா தேவையில்லாத அளவுக்கு வந்துட்டே இருக்குமா அதுல பண்ணக்கூடிய புண்ணியம். பானுவாரோ யதா சஷ்டியாம் சப்தம்யாம் அத ஜாயதே யதா ததாயத் சுக்ருதம் கர்ம கிருதம் ததிக புஜ்யதே. சரி, நீ வருஷத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை வருதுங்கிறத தேடி உட்கார்ந்து இருக்க முடியுமான்னா, பானுவாசரத்துல ஷஷ்டி சப்தமி வந்தாலே அது விசேஷம்ட்டார். பானுவாரஹா யதா சஷ்டியாம் சப்தம்யாம், சூரிய பானுவாசரம்ன்ற ஞாயிற்றுக்கிழமையானது சஷ்டியோ சப்தமியோ சேர்ந்து வந்தால் அந்த சமயத்துல நீ சுக்ருதம் கர்ம நல்ல காரியத்தை பண்ணேனா அது இங்கேயே இந்த சூரிய லோகத்துல அதுக்கான பலன் அனுபவிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சூரியனுடைய 70 நாமாக்கள் இங்க சொல்லப்படும். சூரியனுக்கு எல்லாம் 7 7 தானே இருக்கு.
7 ஹஸ்வம், 7 4, 7 வர்ணங்கள் இப்படின்னு இருக்கோ இல்லையா. அதனால 70 நாமங்கள். ஹம்சோ பானு சகஸ்திராம்சு தபனஸ்தாபனோ ரவி விகர்த்தனோ விவஸ்வான்ஸ்ச விஸ்வகர்மா விபாவசு விஸ்வரூபோ விஸ்வகர்த்தா மார்த்தண்டோ மிஹிரோம்சுமான் ஆதித்யஸ்சோஷ்ணகுஹு சூரியோர்யமா பிரத்னோ திவாகரः द्वादशात्मा सप्तहयो भास्करो हस्करः खगः सूरः प्रभाकरः श्रीमान् लोकचक्षुर्ग्रहेश्वरः त्रिलोकेशो लोकसाक्षी तमोरिः शाश्वतः शुचिः गमस्ति हस्तस्तीव्रांशुस्तरणिः सुमहोरणिः युमणिर्हरिदश्वोर्को भानुमान् भयनाशनः छन्दोश्वो वेदवेद्यश्च आस्वान् पूषा वृषाकपिः एकचक्ररथो मित्रो मन्देहारिस्तमिस्रः दैत्यः पापहर्ता च धर्मो धर्मप्रकाशकः हेलिकश्चित्रभानुः सकलिध्वस्तार्क्ष्यवाहनः दिक्पतिः पद्मिनीनाथः कुशेषय करोहरिः धर्मऋषि मर्धुर्निरीक्ष्य चण्डांशु कश्यपात्मजः அப்படின்னு ஏபிः சப்ததி சங்கியாகைः புண்ணியை சூரியஸ்ய நாமபிः. இந்த மாதிரி 70 நாமங்கள் சூரியனுக்கானதாக இருக்கு. பிரணவாதி சதுர்த்தியந்தைः நமஸ்கார சமன்விதைः பிரத்யேகம் உச்சரன்னாம திருஷ்டுவா திருஷ்டுவா திவாகரம். சூரியனை பார்த்து இந்த 70 நாமத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணால் நிகிருஹ்ய பாணியுக்மேன தாமிரபாத்திரம் சுநிர்மலம் யானுபியாம் அவனீம் கத்வா பரிபூர்ய ஜலேனச்ச கரவீராதி குசுமைரீ ரக்தச்சந்தன மிஸ்ரிதைः துர்வாங்குரைः அக்ஷதைश्च நிக்ஷிப்தைः பாத்திரமத்யதः தத்யாதர்க்யம் அனர்க்யாய சவித்ரே தியானபூர்வகம் உபமோலி சமானீய தத்பாத்திரம் நான்யதிருங்மனாः प्रतिवंत्रं नमस्कुर्यात् उदयास्तमये रविं नया नाम सप्तत्या महामंत्र रहस्यया एवं कुर्वन् नरो जातु न दरिद्रेण दुःखभाक् व्याधिभिः मुच्यते घोरैः अपि जन्मान्तरार्जितैः विनौषधैर्विना वैद्यैः विना पथ्यपरिग्रहैः कालेन निधनं प्राप्तः सूर्यलोके महीयते. அப்படின்னு இந்த 70 நாமங்களை சொல்றது எப்படி சொல்லணும், கையில என்ன மாதிரியான அர்க்கியத்தை வச்சுண்டு இதை சொல்லணும், அப்படி சொல்றதுனால என்னென்ன பலன் ஏற்படுறதுன்னு சொல்லி சூரியலோகத்தையே அடைகிறார்கள் அப்படின்னு இந்த விசேஷமாக இந்த சூரியனுடைய 70 நாமாக்கள் சொல்லப்படுறது. இதனுடைய அர்த்தத்தையும் இதனுடைய தாத்பரியங்களையும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.